அனைவருக்கும் வணக்கம். சர்மன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக்கமா வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தவிக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரையில் ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும், 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் 46,000 ரேஷன் அட்டைகள் விநியோகத்திற்காக தயாராக உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி முதல் 2,26,000 புதிய ரேஷன் அட்டைகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகும். இதில் முதற்கட்டமாக 46,000 அட்டைகள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த சில நாட்களில் புதிய ரேஷன் அட்டை விநியோகம் தொடங்கப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் இந்த விநியோகத்தை தொடங்கி வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தகுதியான அனைவருக்கும் படிப்படியாக ரேஷன் அட்டை வழங்கப்படும் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.